மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருநகரி கிராமத்தை சேர்ந்த சாரதா என்பவர் தனது வீட்டில் உள்ள குப்பைகளை சேகரித்து தனது வீட்டு வாசலில் வைத்து எரித்துள்ளார். இது தொடர்பாக சாரதாவிற்கும் பக்கத்து வீட்டை சேர்ந்த சுந்தரராஜன் மற்றும் சுரேஷ் என்பவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த சுந்தரராஜன், சுரேஷ் ஆகியோர் சாரதாவை செருப்பால் அடித்துள்ளனர். இதில் காயமடைந்த சாரதா திருவெண்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் சுந்தர்ராஜன் மற்றும் சுரேஷ் ஆகியோர் மீது தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்தனர். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினர் மதுரை கண்காணிப்பு பொறியாளர் முருகானந்திடம் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவித்து ஆணை வழங்க வேண்டும் என்றும், நெடுஞ்சாலை பராமரிப்பு பணியை தனியார் மயமாக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டிருந்தது. உயர்நீதிமன்றத்திலேயே எங்களுக்கு பணி நீக்க காலங்களை பணிக்காலமாக அறிவிக்க சொல்லி உத்தரவு வந்தும் கூட இன்று வரை அந்த பணிக்காலத்தை நிறைவேற்றக்கூடாத நிலை இந்த அரசாங்கம் எடுத்துள்ளது. எங்களுக்கு பேப்பர் இன்கிரிமெண்ட் கொடுத்தா கூட போதும், ₹1 பேனால எழுதி கொடுத்தா போதுமானது. மறைந்த பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நாடு முழுவதும் இசைக்கலைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்ட மேடை மெல்லிசை மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் சங்கம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைக்கப்பட்டிருந்த SP பாலசுப்ரமணியம் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி SPBயின் பாடல்களை பாடி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கௌரவ தலைவர் தயாளன் முன்னிலையில் கதிர்ராவ் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் SP பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த புதிய பேருந்து நிலையம் அருகே கோகுல் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக அரக்கோணம் நகர காவல் ஆய்வாளர் கோகுல்ராஜன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் அரக்கோணம் காஞ்சிபுரம் சாலையில் விண்டர்பேட்டை மேம்பாலம் அருகே இருசக்கர வாகனங்களில் சுற்றித் திரிந்த 7 பேரை காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் அனைவரும் அரக்கோணம் நன்னுமியான் சாய்பு தெருவை சேர்ந்த யஷ்வந்த், சுரேஷ், சத்யா, வெங்கடேசன், கார்த்திக், ராஜா மற்றும் சுபால்பேட்டையை சேர்ந்த யஷ்வந்த் என்பதும் இவர்கள் கோகுலை கொலை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் கொலையில் தொடர்புடைய மேலும் 2 பேரை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டை தொழிற்பேட்டையில் மின் ஆலைக்கு உபயோகப்படும் உதிரிபாகம் தயாரிக்கும் போல்ட்ரேச்சி தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட்ட 27 டன் எடையுடைய ராட்சத சக்கரத்தை ஏற்றுக்கொண்டு லாரி ஒன்று சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மும்பை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் லாரி சுங்குவாச்சத்திரம் அருகே வந்து கொண்டிருந்த போது ராட்சத சக்கரம் வாகனத்திலிருந்து திடீரென சரிந்து சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 10 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் 77 நகரும் நியாய விலைக் கடை வாகனங்கள் தொடங்கப்பட உள்ளது. அதன்படி முதற்கட்டமாக உடுமலையில் அம்மா நகரும் நியாய விலைக் கடை தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் நகரும் நியாய விலைக் கடையை தொடங்கி வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் வழங்கினார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்கவுள்ள நிலையில் கனமழை, வெள்ளம் போன்ற பேரிடர்கள் ஏற்படும் காலங்களில் பொதுமக்கள் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் எவ்வாறு காப்பாற்றிக் கொள்வது என்பது குறித்த விளக்க பயிற்சி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள வட்டாட்சியர் வளாகத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் நடைபெற்றது. இதில் வெள்ளத்திலும் அடுக்குமாடி கட்டிடங்களில் ஏற்படும் தீ விபத்துகளிலும் சிக்கியவர்கள், நில அதிர்வுகளில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோரை கயிறு மற்றும் ஏரி வழியாக எப்படி மீட்பது என்பது குறித்தும், பிளாஸ்டிக் பாட்டில்கள், வாழை மரம், சாக்கு, வாட்டர் கேன், லைஃப் ஜாக்கெட் ஆகியவற்றை பயன்படுத்தி எப்படி மீட்பது என்பது குறித்தும் தீயணைப்பு வீரர்கள் செய்து காண்பித்தனர். இதனைத் தொடர்ந்து வரதமான் நதி அணையில் தண்ணீரில் சிக்கிக் கொள்ளும் நபர்களை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது குறித்தும் தீயணைப்பு வீரர்கள் செயல்முறை விளக்கம் அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சுமார் 35,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இதில் பந்துட்டி சாலை, வெங்கட்ரமணன் தெரு, ஈஸ்வரன் கோவில் தெரு, உளுந்தூர் காலனி, செங்குந்தர் வீதி என நகரின் முக்கிய பகுதிகளில் வசித்து வருபவர்களுக்கு வீட்டுமனை பட்டா இல்லை என கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் 1000க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து நடக்கும் அரசு நிகழ்ச்சிகளில் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் உளுந்தூர்பேட்டை ஈஸ்வரன் கோவிலில் வருவாய் வட்டாட்சியர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் தலைமையில் மனைப்பட்டா
பட்டா வழங்குவதற்கான மனுக்களை பெறும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு தாங்கள் குடியிருக்கும் வீடுகளுக்கு மனை பட்டா வழங்க வேண்டும் என கோரி மனு அளித்தனர். தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினர் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய நிர்வாக இயக்குநர் செல்லமுத்து, சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் செயல்பட்டு வரும் ஹட்சன் பால் நிறுவனம் தங்கள் பாலை சுத்தப்படுத்த பயன்படுத்தப்படும் ஆசிட் கலந்த ரசாயன நீரை ஆழ்துளை கிணற்றுக்குள் சேமித்து வருவதாகவும், இதனால் அப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கிணற்று நீர் பாதிக்கப்பட்டு விவசாய பயிர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினர். இதனை சரி செய்ய கோரி பலமுறை தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய செல்லமுத்து, தமிழக அரசின் சுற்றுச்சூழல் துறை இந்த நிறுவனத்தை ஆய்வு செய்து நச்சுத்தன்மை கொண்ட நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து தொடர் காத்திருப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் கூறினார். தாங்கள் சுத்தப்படுத்துகிற ரசாயனம் கலந்த கழிவு நீரை அவர்களே அவர்களுடைய நிறுவனத்திற்குள்ளாகவே மிகப்பெரிய ராட்சத போர்வெல் அமைத்து ஆழ்குழாய் கிணறு அமைத்து அதற்குள்ளேயே அந்த கழிவு நீரை விடுகின்ற காரணத்தால் குடித நீரை பாதித்து கால்நடைகளையும் பயிர்களையும் பாதிக்கின்ற கொடுமையான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனம் உடனடியாக சுற்றுச்சூழல் துறை ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்து அந்த ஆபத்தை தடுக்க வேண்டும். எஸ்டிபிகே கட்சியின் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் கலந்தாய்வு கூட்டம் ராமநாதபுரத்தில் நடைபெற்றது. எஸ்டிடியு முகமது ஃபாரூக் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்ளாட்சி அமைப்பு கூட்டங்களில் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் எவ்வாறு மக்கள் பிரச்சினைகளை எழுப்ப வேண்டும், மக்களுக்காக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு எவ்வாறு பணி செய்ய வேண்டும் என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. கோவை சிங்காநல்லூர் பகுதியில் டிவிஹெச் விஸ்டா ஹெலைட்ஸ் என்னும் நிறுவனம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி விற்பனை செய்து வருகிறது. இந்நிலையில் நிர்வாகம் அறிவித்த மல்டி துறையரங்கம், விளையாட்டு பூங்கா, மாடர்ன் கார் பார்க்கிங் வசதி, நல்ல குடித்தண்ணீர் வசதி போன்ற எந்த வசதிகளையும் நிர்வாகத்தினர் ஏற்படுத்தி தரவில்லை என்று அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ளோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அடிப்படை வசதிகளுக்காக மக்கள் செலுத்திய கூடுதல் பணத்தையும் தர மறுப்பதால் ஆத்திரமடைந்த குடியிருப்பு வாசிகள் அடுக்குமாடி குடியிருப்பு முகப்பு பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டீவியேஷனுங்க, இப்போ பிளான் கேட்குறோம், என்ன இப்படிலாம் பண்ணுறீங்களோ, என்னென்ன பண்ணுறீங்க, எது எங்களுக்கு ஒரு பிளான் கொடுக்கணும். இது வரைக்கும் அந்த கட்டட வரைவு படத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தெரியல எது எங்கள் அதாவது அசோசியேஷனுக்கு ஓனர்ஸுக்கு சேர்ந்தது, எது அவங்களுக்கு சேர்ந்தது அப்படின்னு அவங்க சொல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு கீழே அதாவது தரைத்தளம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது வந்து அவங்க எல்லாம் வீடாக மாற்றி வித்துட்டுருக்குறாங்க. வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் முன்பு சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியதோடு சட்ட நகலை எரித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீயணைப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மருத்துவமனைகளில் உள்ள தீயணைப்பு உபகரணங்களை பயன்படுத்துவது குறித்து தீயணைப்பு துறையினர் ஊழியர்களுக்கு செயல் விளக்க முறையில் செய்து காண்பித்தனர். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக்கோரி ராமநாதபுரம் அரண்மனை வாசல் முன்பு பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் நகல் எரிப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரியார் பேரவைத் தலைவர் நாகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக தோழமை கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கூடலூர் கரணம் பழனிவேல் பிள்ளை தெருவில் வசிக்கும் சித்த மருத்துவரான நந்தகோபால் என்பவரது வீட்டில் மான் கொம்பு, யானை தந்தம், புலிநகம், மயில் தொகை வைத்திருந்த குற்றத்திற்காக கடந்த 15ஆம் தேதி வனத்துறையினர் அவரை கைது செய்தனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வனத்துறையினர் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் நந்தகோபாலின் தந்தை சண்முகத்திற்கும் இச்சம்பவத்தில் தொடர்பு இருப்பது தெரியவந்ததை அடுத்து சண்முகத்தை ரேஞ்சர் அருண்குமார் தலைமையில் வனத்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள எடமணல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கொரோனா நோய் தொற்று பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு கிராம மக்கள் அதிக அளவில் திரண்டதால் பரிசோதனை உபகரணங்கள் பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனால் கிராம மக்கள் முகாம் பாதியிலேயே ஏமாற்றத்துடன் திரும்பினர். திருவாரூர் அருகே ஆண்டிப்பாளையம், அடிக்கமங்கலம்,
கருப்பூர், அலிவலம் ஊராட்சிக்குட்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை வழங்காததை கண்டித்து அனைத்து விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பிள்ளையார்குப்பம் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை இணைக்க வேண்டும், விவசாயிகளை அழித்து விவசாயிகளை கார்ப்பரேட்டுகளுக்கு அடிமைப்படுத்தும் வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஸ்டேட் பேங்க் அருகே நீட் மற்றும் புதிய கொள்கை எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நீட் உள்ளிட்ட அனைத்து வழிகாட்டி தகுதி தேர்வுகளையும் ரத்து செய்ய வேண்டும், தனியார் பயிற்சி நிலையங்களுக்கு தடை விதிக்க வேண்டும், கல்வியை முழுமையாக மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும், அனைவருக்கும் இலவச தாய்மொழி வழிக்கல்வி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. கல்வியை மாநில பட்டியலுக்கு தர வேண்டும், அதை மாநில உரிமையாக்க வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம். அது மட்டுமல்ல, மோடியினுடைய விவசாய கொள்கை, கல்விக் கொள்கை, இன்னும் பல்வேறு பிற்போக்கு கொள்கைகள் அனைத்தும் மக்களுடைய விருப்பத்திற்கும் தேவைக்கும் மாறாக ஒரு பாசிச கொடுங்கோன்மை ஆட்சியை அமுல்படுத்துவதற்கான, இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில குறிப்பிட்ட கார்ப்பரேட்டுகளுடைய பெரும் வளர்ச்சிக்காக, லாப வேட்டைக்காக ஆட்சியை நடத்தி கொண்டு மக்களுக்காக ஆட்சி நடத்துகிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அடுத்த கூட்டமாவு பகுதியைச் சேர்ந்த ஜெகன்குமார் என்பவருக்கும் தக்கலை மணலி கரைக்கண்டான் கோணத்தைச் சேர்ந்த தாமஸ் மகள் ஷலின் ஷைனி என்பவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது. பின்னர் ஷலின் ஷைனி அவரது பெற்றோர்களுடன் சேர்ந்து ஜெகனிடம் அடிக்கடி பணம் மற்றும் பொருட்கள் என 30 லட்சம் வரை பெற்று ஜெகனை ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஜெகன் பணத்தை திருப்பி கேட்டுள்ளார். இதனிடையே ஷலின் ஷைனி பெற்றோர் ஜெகன் மீது தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தக்கலை உதவி ஆய்வாளர் மனோகரன், தலைமை காவலர் சாலிஸ் ஆகியோர் ஜெகனை அழைத்துச் சென்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இது தொடர்பாக ஜெகன் பத்மநாபபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை அடுத்த நீதிபதி உத்தரவின்படி தக்கலை காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் மனோகரன், தலைமை காவலர் சாலிஸ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மனோகரம் போலீஸ், சாலிஸ் போலீஸ் 2 பேரும் என்கிட்ட அந்த வீட்டில் போய் காசு கேட்டு உன்னை கொண்டு போடுவேன் பல வாட்டி என்னை மிரட்டினாங்க. அப்போது நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அப்படின்னா அவங்க நான் கொடுத்த காசு தர சொல்லுங்க, அப்போ நான் ஒதுங்குவேன் சொல்லிட்டு. உடனே அவங்க சொன்னாங்க, நீ காசு கேட்டு உனக்கு கள்ள கேஸ் போட்டு உள்ளே தள்ளி போடுவேன், ஒழுங்காக இருந்து கேட்டு நிறையாட்டு மிரட்டிகிட்டே இருந்தேன். நான் சொன்னேன், இவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருக்கேன், பல லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன், 1-2 ரூபா இல்லை, பல லட்ச ரூபா அந்த பொண்ணுக்காண்டி செலவு பண்ணியிருக்கேன், படிப்பு செலவு, பல காரியங்களும் செலவு பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் நியாயமாக இருக்க காவலர்களெல்லாம் நீங்கள் இப்படி என்கிட்ட வன்முறை நடந்திருக்கீங்கன்னு நான் கேட்டிருந்தேன். வேறு அந்த மனோரம காலத்தையும் சாலிஸ் காலத்தையும். அப்போது அங்கே எல்லாம் நடக்கவே செய்யாது, நான் சொல்லிய போல அங்கே கேட்பாங்க, உனக்கு வாழ்க்கையை சீரழிச்சு போடுவேன், அந்த பொண்ணை உன்னை கல்யாணம் பண்ணி தர விட மாட்டேன்ட்டு போய் அங்கே சொல்லி கொடுத்து என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் ரயில்வே தூக்கு பாலத்தை கடந்து செல்வதற்காக வடக்கு மற்றும் தென்கடல் பகுதியில் ஏராளமான மீன்பிடி படகுகள் கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக காத்திருந்தன. இந்நிலையில் பாம்பன் தூக்கு பாலம் நேற்று பகல் 12 மணி அளவில் ரயில்வே பணியாளர்களால் திறக்கப்பட்டது. தொடர்ந்து கன்னியாகுமரியிலிருந்து கடலூர் துறைமுகம் செல்வதற்காக 35 கிலோமீட்டர் நீளமும் சுமார் 330 டன் எடையும் கொண்ட 2 பாய்மர படகுகள் ஒன்றன் பின் ஒன்றாக தூக்கு பாலத்தை மெதுவாக கடந்து சென்றன. இந்நிலையில் தூக்கு பாலத்தை கடப்பதற்காக வந்த மண்டபத்தைச் சேர்ந்த ஒரு மீன்பிடி விசைப்படகு தூக்கு பாலம் அருகே வந்தபோது திடீரென என்ஜின் பழுதாகி நின்றது. இதனைத் தொடர்ந்து அந்த வழியாக வந்த மற்றொரு மீன்பிடி படகின் உதவியுடன் பழுதாகி நின்ற விசைப்படகு மீட்கப்பட்டு கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அடுத்த உகாதி நகர் பகுதியில் புனித ஆரோக்கிய மாதா தேவாலயம் உள்ளது. இந்நிலையில் இந்த தேவாலயத்தில் உள்ள உண்டியல் மற்றும் கோவில் கதவுகள் உடைக்கப்பட்டு உண்டியலில் இருந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை கண்ட கோவில் நிர்வாகத்தினர் இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அடிப்படையில் விரைந்து வந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற அனைத்து கட்சிகளின் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விவசாயிகளுக்கு விரோதமாக மத்திய அரசு இயற்றிய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி வருகின்ற 28ஆம் தேதி நடக்கவிருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொள்ள வேண்டும், அந்தந்த நகர ஒன்றிய பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. ஆந்திராவிலிருந்து திண்டுக்கல்லுக்கு காரில் கஞ்சா கடத்தி வருவதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தனிப்படை பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் தங்கமாப்பட்டி பிரிவு அருகே காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த காரை மடக்கி சோதனை செய்ததில் அதில் 200 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் காரில் வந்தவர்களை கைது செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சீலப்பாடி பிரிவில் உள்ள ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் இதில் தொடர்புடைய திண்டுக்கல்லைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி, சோலைமுத்து, பரணி, யுவராஜ், ராகவன், பாண்டியராஜன், ஜெயச்சந்திரன் என்ற 7 பேரையும் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு பொது மருத்துவமனையில் தீயணைப்புத்துறை சார்பில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் தனியார் துறை பணியாளர்கள் முன்னிலையில் தீ தடுப்பு குறித்த செயல் விளக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் அதனை எவ்வாறு அணைப்பது, இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டவர்களை எப்படி காப்பாற்றுவது என்பது குறித்து செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த பெரியார் நகர் பகுதியில் தேயிலை தோட்ட குடியிருப்பு பகுதியில் 12 அடி நீளம் கொண்ட ராஜநாகம் இருப்பதைக் கண்ட பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த மனித வன உயிரின மோதல் மற்றும் மீட்புக் குழுவினர் மற்றும் NCO பொள்ளாச்சி மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாம்பினை லாவகமாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் பத்திரமாக விட்டனர். பாரதிய ஜனதா கட்சி தேசிய நிர்வாகிகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி 12 துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் அதில் தமிழகத்திலிருந்து யாரும் தேர்வு செய்யப்படவில்லை. கடந்த வருடம் பாஜகவின் தேசிய செயலாளராக ராஜா தேர்வு செய்யப்பட்டிருந்தார். ஆனால் இந்த வருடம் அவருக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை. செய்தி தொடர்பாளர்கள் பட்டியலிலும் தமிழகத்தைச் சேர்ந்த யாரும் இடம்பெறாத காரணத்தால் அவர்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் அதிகாரப்பூர்வமாக பங்கேற்க முடியாது என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் நாள்தோறும் கொரோனா பாதிப்பு தொடர்பான தகவல்கள் கொண்ட அறிக்கையை சுகாதாரத்துறை வெளியிட்டு வருகிறது. அதன்படி இன்று வெளியிடப்பட்ட தகவலில் ஒரே நாளில் 5647 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 5,75,017 உயர்ந்துள்ளது. சென்னையில் மட்டும் இன்று 1187 பேருக்கு தொற்று பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் சென்னையில் வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,62,125 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றுக்கு 85 பேர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 9,233 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றிலிருந்து இன்று ஒரே நாளில் 5,612 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 5,19,448 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் 46,336 பேர் கொரோனா பாதிப்பில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனாவிலிருந்து மீண்ட நிலையில் உடல்நலக்குறைவால் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த பாடகர் SP பாலசுப்ரமணியம் உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு பல்வேறு திரையுலக பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாடகர் SPB மறைவு குறித்து வீடியோ வெளியிட்டுள்ள இசையமைப்பாளர் AR ரஹ்மான், இசையிலும் குணத்திலும் உயர்ந்த மனிதரான SPBயின் பண்புகள் நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடியவை என்றும் அவரது குரலையும் மனித நேயத்தையும் எல்லோரும் நேசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பிரபல பாடகர் ஜேசுதாஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் வீடியோவில், நானும் பாலுவும் சொந்த சகோதரர்கள் போல, அவருடைய பிரிவை என்னால் தாங்க முடியவில்லை. நாங்கள் ஒரு தாய் வயிற்றில் பிறக்காவிட்டாலும் நாங்கள் சங்கீத சரஸ்வதி தாயின் மடியில் பிறந்த பிள்ளைகள். SP பாலசுப்ரமணியம் என்னை அண்ணா எப்படி இருக்கீங்க என்று கேட்பது இன்னும் என் காதல் ஒலித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
இதேபோல் நடிகர் அர்ஜுன் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் தாயின் மணிக்கொடி சொல்லுங்க ஜெய்ஹிந்த் பாடல் அனைவருக்கும் பிடிக்கிறது என்றால் அந்த பாடலுக்கு எஸ்பிபி சார்தான் உயிர் கொடுத்தார் என்றும் இந்த பாடகருக்கு கண்டிப்பாக பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். கேனல் திலீபனின் 33வது நினைவு நாளையொட்டி சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் அலுவலகத்தில் அவரது திருவுருவப்படத்திற்கு அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அறிவித்தார். இந்த கேள்வியே ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு தனித்து போட்டியிடுவோம்னு பல தடவை சொல்லிட்டேன். இப்போவும் ஒரு தடவை சொல்கிறேன். எந்த காலத்திலையும் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், திமுக, அதிமுக இந்த கட்சிகளோ எங்களுக்கு அரசியல் உடன்பாடோ தேர்தல் உடன்பாடோ இல்லை. இவர்களுக்கு மாற்றாக தான் நாங்கள் ஒரு புதிய பாதையை போட்டு பயணித்து போகிறோம். நாங்கள் வீழ்கிறோம் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அது என் மக்கள் கவலைப்பட வேண்டியது. ஆனால் வழியே இல்லை என்று என் மக்கள் இனி சொல்லக்கூடாது. நாங்களே ஒரு வழியாக வந்து கொண்டிருக்கிறோம். அவங்க தான் எங்களை கவனிக்கணும், எங்கள் அரசியலை பார்க்கணும். அது தனித்து தான் போட்டிடுறோம். நிறைய பாதி வேட்பாளர்களுக்கு மேலே களத்தில் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. நீங்கள் அதை கவனிக்கல. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த கொரோனானால எனக்கு கொஞ்சம் நேரம் நெருக்கடி. அதில் இப்போ இல்லைன்னா எல்லா வேலையும் முடித்து நாங்கள் நேரம் களத்தில் இறங்கி வேலை செய்யிருப்போம். பாருங்கள், பாதிக்கு மேலே வேட்பாளர் களத்தில் நிற்கிறாங்க. நான் சொல்ல விரும்பல, அப்புறமா அறிவிச்சுக்கலான்னு இருக்கேன். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அடுத்த மருகால் குறிச்சியை சேர்ந்த நம்பிராஜன் என்பவரும் தங்கப்பாண்டியன் என்பவரது மகள் வான்மதி என்பவரும் கடந்த ஆண்டு இரு வீட்டார் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்து கொண்டு நெல்லை டவுன் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்தனர். இருவரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் காதல் திருமணத்தால் நம்பிராஜனின் குடும்பத்தினருக்கும் தங்கப்பாண்டியன் குடும்பத்தினருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டு முன்விரோதம் இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. திருமணமான 15 நாட்களில் நம்பிராஜனை வான்மதியின் உறவினர்கள் வெட்டி கொலை செய்து அவரது உடலை தண்டவாளத்தில் வீசி சென்றனர். இந்த கொலை வழக்கில் வான்மதியின் சகோதரர் செல்லச்சாமி மற்றும் உறவினர்கள் செல்லத்துறை, முருகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். நம்பிராஜன் கொலை செய்யப்பட்டதற்கு பழிக்கு பழியாக இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் நம்பிராஜன் கொலை வழக்கில் தொடர்புடைய செல்லத்துறையின் தந்தை ஆறுமுகம் மற்றும் அவரின் நண்பர் சுரேஷ் ஆகியோர் நாங்குநேரியில் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். இந்த கொலை வழக்கு தொடர்பாக நம்பிராஜனின் அண்ணன் ராமையா, தாய் சண்முகத்தாய் மற்றும் சங்கர், இசக்கி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கடந்த சில தினங்களுக்கு முன் சிறையில் இருந்து அவர்கள் அனைவரும் ஜாமீனில் வெளிவந்துள்ளனர். மருகால் குறிச்சியில் உள்ள வீட்டில் தங்கியிருந்துள்ளனர். ராமையா உறவினர்கள் சுரேஷ், இசக்கி ஆகியோர் இன்று வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டனர். சண்முகத்தாய், அவரின் கணவர் அருணாச்சலம் மட்டும் வீட்டில் இருந்துள்ளார். பக்கத்து வீட்டில் சண்முகத்தாயின் மகள் சாந்தி வசித்து வருகிறார். இந்நிலையில் முகமூடி அணிந்து வந்த 12 பேர் கொண்ட மர்ம கும்பல் முதலில் சாந்தி வீட்டுக்குள் புகுந்து நாட்டு வெடிகுண்டுகளை வீசியது. பிறகு அவரை கழுத்தறுத்து கொலை செய்துள்ளது. தொடர்ந்து அருகில் இருந்த சண்முகத்தாய் வீடு மீதும் வெடிகுண்டுகளை அந்த கும்பல் வீச அருணாச்சலம் வீட்டிலிருந்து தப்பியோடிவிட சண்முகத்தாய் சிக்கிக் கொண்டார். சண்முகத்தாயையும் கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் ஓடிவிட்டது. சாந்தியின் 3 வயது குழந்தை படுகாயம் அடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்ததும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் நாங்குநேரிக்கு சென்று விசாரணை நடத்தினார். கொலையான இருவரது உடலையும் கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். நாங்குநேரி டோல்கேட் சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இரட்டை கொலை காரணமாக மருகால் குறிச்சியில் பதற்றம் நிலவுவதால் ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலுங்கியம், மொடச்சூர், கோட்டுப்புள்ளாம்பாளையம் மற்றும் அழுக்குழி ஊராட்சிகளில் புதிய கான்கிரீட் சாலைகள் அமைத்தல், குடிநீர் மேல்நிலை தொட்டிகள் திறப்பு மற்றும் தார் சாலைகள் மேம்பாடு உள்ளிட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் பல்வேறு தொகுதி வளர்ச்சித் திட்டப் பணிகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பூமி பூஜையுடன் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாடகர் எஸ்பிபியின் மறைவு
திரை உலகம், இசை உலகிற்கு மட்டுமல்லாது இந்திய நாட்டிற்கு பேரிழப்பு என்று தெரிவித்தார். இந்தியாவிற்கே ஒரு பெரு இழப்பாக கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாடலை 14 மொழிகளில் மொழி உணர்வோடு 40,000 பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அம்மாவில் நடைபெற்ற வீரவழக்க நாள் மதுரையில் நடைபெற்றது. அதற்கும் அவருடைய பாடல்தான் முதலே துவங்கியது. அம்மாவுடைய சுற்றுப்பயணத்தில் அவருடைய பாடல்தான் ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. தங்க தாரகையே வருக என்ற பாடல். அரசியல் தலைவர்களுக்கு இந்தியாவிலே ஒரே தலைவருக்கு மட்டும்தான் அவருடைய பாடல் இன்று ஒளிவிளக்கு மட்டுமல்ல, இது ஒரு வரலாறு என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவுத்துறை சார்பில் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு, வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செல்லூர் ராஜுவிடம் SPB மறைவு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் SRP இறந்ததாக நினைத்து அம்மாவின் அன்பையும் ஆதரவையும் பெற்றவர் அவர் என அமைச்சர் கூறினார். அத்தோடு ஜெயலலிதா மீது பொய் வழக்கு பதிவு செய்ததாக எதிர்க்கட்சியிலிருந்து குரல் கொடுத்தவர் என்று செல்லூர் ராஜு கூறிய போது அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் குறுக்கிட்டு உயிர் எழுந்தது SPB என்று தெளிவுபடுத்தினார். ஆதரவையும் பெற்றவர் மனு அம்மா அவர்கள் அவர் மீது ரொம்ப மாசற்ற அன்பு வைத்தவர். இன்னொன்று நான் சொல்லுவேன், மனு அம்மா மீது போடப்பட்ட இந்த பொய் வழக்கு, கொலை வழக்கு, அந்த உங்களுக்கு தெரியும், அம்மா இந்த மாதிரி அன்னைக்கு சிகாஜ் பல்வேறு அந்த திமுக போடப்பட்ட பொய் வழக்கு, அம்மா சொத்து மீறி வழக்கு செய்த மனு அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இந்த பாலசுப்ரமணியம் அவர்கள் SP அவர்கள் அம்மா இது வழக்கு உங்க மீது காழ்ப்புணர்ச்சியோடு கலைஞர் போட்டிருக்க, இதே நம்ம வாங்கிக்கலாம் அம்மா ஒத்துக்கறல. அப்படி ஒரு தங்கமான மனிதர், அம்மா மீது மாசற்ற அன்பு கொண்டவர். அவர் காங்கிரஸ் இந்த SPP இதன் பிறகு சுதாரித்துக் கொண்ட அமைச்சர் செல்லூர் ராஜு SPB-யின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார். SPB-யை பொறுத்தளவுக்கு, பாலசுப்ரமணியை பொறுத்தளவுக்கு புரட்சித் தலைவர் MGR-உடைய திரைப்படத்தின் மூலமாக தமிழகத்தில் பிரபலமாக அடிமை பெண் படத்தின் மூலமாக அவருடைய குரல் பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்தது. அந்த மாதிரி வாய்ஸ் கூறியவர், சாகா வரம்பற்ற பாடல்களை பாடியிருக்கார். இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர். அவருடைய மறைவு உண்மையிலேயே தமிழகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. தமிழக ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள், தமிழ் திரை ரசிகர்களுக்கும் இந்த இசை ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு நான் இந்த நேரத்தில். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் அடுத்த நல்மேய்ப்பர் நகரை சேர்ந்த மாரியப்பன் என்பவர் கார்களுக்கு பெயிண்ட் அடிக்கும் தொழில் செய்து வருகிறார். இவருக்கு வடிவு என்ற மனைவி உள்ளார். இவர்களுக்கு திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆன நிலையில் வடிவுக்கு 3 முறை கருச்சிதைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது 4வது முறையாக கருவுற்று 5 மாதம் ஆன நிலையில் எதிர்பாராத விதமாக வடிவு கீழே விழுந்ததில் மீண்டும் கருச்சிதைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் கணவன் மனைவி இருவரும் கடும் மனவேதனையில் இருந்துள்ளனர். குழந்தை இல்லை என்ற ஏக்கத்தில் இருந்த இருவரும் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் இருவரும் தூக்கில் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் இதுகுறித்து தச்சநல்லூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த தச்சநல்லூர் காவல்துறையினர் கணவன் மனைவி இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தை இல்லாத ஏக்கத்தில் கணவன் மனைவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் அதில் இருந்து மீண்ட நிலையில் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு நேற்று பிற்பகல் 1:04 மணிக்கு காலமானார். இதைத் தொடர்ந்து SP பாலசுப்ரமணியத்தின் உடல் சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகரில் உள்ள வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு அவரது உடலுக்கு குடும்பத்தினர், உறவினர்கள், திரை உலகினர், ரசிகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர்.
எஸ்பிபி உடலுக்கு அஞ்சலி செலுத்த கூட்டம் வந்தபடியே இருந்ததால் தாமரைப்பாக்கத்தில் உள்ள பண்ணை வீட்டிற்கு எடுத்து சென்று அஞ்சலிக்கு பிறகு அடக்கம் செய்வதென்று முடிவெடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவருடைய உடல் தாமரைப்பாக்கத்திற்கு வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்டது. அப்போது வழிநெடுகிலும் எஸ்பி பாலசுப்ரமணியம் உடலுக்கு ஏராளமானோர் மரியாதை செலுத்தினர். இதன் பிறகு தாமரைப்பாக்கம் பண்ணை வீட்டில் உடல் வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பல்வேறு இடங்களில் இருந்தும் ஏராளமானோர் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். ஒரு மிகப்பெரிய கலைஞனை இதற்கு மேல கௌரவிக்க முடியாது. அதுக்கு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள். அவர்கள் கடமை செஞ்சிருக்காங்க. இன்னும் அவர் சேர வேண்டிய விருதுகள் எதாக இருக்கலாம். அதை கூட மத்திய அரசு பரிசீலனை செய்து செய்யும்னு ஒரு நம்பிக்கை. கடமைன்னு சொல்ல மாட்டேன், என் கூட பிறக்கலைங்க வர அவளும் நானும் போடாமல் பேசிக்கிட்ட அளவுக்கு மோர் தென் 55 இயர்ஸ் அவன் வயர்நிலையில் போடுற காலத்தில் அன்பு என்னுடைய எல்லா வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களையும் சம்மந்தப்பட்டிருக்கணும். அவருடைய மறைவை நான் மறைவாக ஒத்துக்கிறது இல்லை. இன்னும் கூட அவருடைய ஸ்தூல சரீரம் தான் போயிருக்கு தவிர அவன் ஆத்மாங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான. இதேபோல் பிரபல நடிகர் விஜய் நேரில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவருடைய மகன் எஸ்பிபி சரணுக்கு விஜய் ஆறுதல் தெரிவித்தார். இதனையடுத்து 72 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் எஸ்பிபி உடல் அடக்கம் செய்யப்பட்டது.